இப்போ வந்து நம்ம ஒரு புது டாபிக் பார்க்க போறோம். புது டாபிக் என்னன்னா ஐஜே இன்டர்போலேஷன். ஐஜே இன்டர்போலேஷன் ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். இந்த டாபிக் பார்க்கறது பார்ப்போம். ஐஜே இன்டர்போலேஷன்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் அட்ரஸ் போட்டுக்கிறோம், அப்புறம் சீக்வன்சி நம்பரு, அப்புறம் சேஃப்டி கோட்ஸ். சேஃப்டி கோட்ஸ் ஏன் நம்ம போடுறோம் அப்படிங்கிறது முன்னாடி வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதில் பார்த்தா தெரியும் எதுக்காக நம்ம சேஃப்டி கோட்ஸை யூஸ் பண்றோம் அப்படின்னு. சேஃப்டி கோட்ஸ் யூஸ் பண்ணலன்னா முன்னாடி என்ன ப்ரோக்ராம் மூடி இருக்கு அந்த ப்ரோக்ராம் மூடி ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணியிருந்தா எதுவும் ஆகாது. அப்படி கேன்சல் பண்ணலைன்னா இங்கே முன்னாடியே கொடுத்துடணும், அந்த கேன்சல் ப்ரோக்ராம் எல்லாத்தையும் கொடுத்துடணும். அதுக்காக தான் இது G90, G40, G49, G69, G17, G21ங்கிறது இதெல்லாம் முன்னாடி ஓடிக்கிறத கேன்சல் பண்ணோம். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் சொல்லியிருக்கேன், அது முன்னாடியே வீடியோல சொல்லியிருக்கேன், பார்த்துங்க. G91, G28, Z0, அதாவது டூல் எந்த பொசிஷன்ல வேணா இருக்கலாம். இரண்டு பாயிண்ட்லேருந்து நீ இன்க்ரிமெண்ட்ல ஹோம் பொசிஷன் போகணும். சரியா? சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா G00ங்கிறத கொடுக்கணும். ஏன்னா ரேப்பிட்டா போகணும். ரேப்பிட்டா போகலன்னா என்ன ஆகும்? ஸ்லோவாக போச்சுன்னா டைம் வேஸ்ட் ஆகும். அதனால ரேப்பிட்டா போகணும். சரியா? T1 M6 அப்படின்னா எனக்கு டூல் நம்பர் 1 சேஞ்ச் ஆகும். M6னா ப்ரோக்ராம் டூல் சேஞ்ச். சரியா? சரி, 20 mm கட்டர் எடுக்கிறோம். 20 mm கட்டர் சொல்லியிருந்தோம், 20 mm கட்டர் கால் பண்ணிட்டு வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? G0, G90, G55, அதாவது G55ங்கிற ஆப்செட்டுக்குள்ள இங்க பாத்தீங்களா இந்த G55 நான் முன்னாடி சொன்ன மாதிரி G54ல இருந்து 59 வரைக்கும் இருக்கும் ஒர்க் ஆப்செட். அந்த ஆப்செட்ல நம்ம எதில் போனாலும் போய் என்டர் பண்ணிக்கலாம். இந்த சில எல்லாம் G54னா கடைசி வரைக்கும் G54லேயே என்டர் பண்ணிட்டு போவாங்க. பசங்களும் அப்படியே கம்மி மூடிட்டு G54னே போடுவாங்க. சரியா? அது எதுக்காக சொல்றோம்னு புரிஞ்சுக்கணும். அப்போ G54ல இருந்து 59க்குள்ள நம்ம எதில் வேணாலும் போய் என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிக்கிட்டா அங்க என்ன என்டர் பண்றோமோ அது ப்ரோக்ராம்ல கரெக்டா இருக்கும். சரியா? அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம XY ஆப்செட் எடுக்கும்போது எந்த பாயிண்ட்ல போய் என்டர் பண்றது கரெக்டா பாத்துக்கணும். சரி, G90, G55, X-70 இங்க பாத்துங்க. நமக்கு 100 100 பீஸ் ஒரு பீஸ் எடுத்திருக்கோம். இந்த 100 100 பீஸ்ல வந்து இதான் நமக்கு ஆரிஜின் பாயிண்ட். இந்த ஆரிஜின் பாயிண்ட் வந்து -50, இந்த சைடு போனா +50. சரியா? இப்ப எனக்கு -17 கொடுத்துருக்கோம். அப்ப ஜாப்ல டிஸ்டர்ப் இல்லாம டூல் வந்து இந்த இடத்துல நிக்குது. 70 20 mm கேப்ல நிக்குது. சரியா? நின்னுட்டு G43, H1, Z30, அதாவது ஒண்ணும் இல்லை, டூல் கால் ஆயிட்டு ஜாபுக்கு 30 mm மேல நிக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இதான் ஜாப்னு வச்சுக்கோங்க. இந்த ஜாபுக்கு இப்போ 20 mm, அதாவது மொத்தமா -70 mm சொன்னோமா. இந்த ஜாப் மொத்தமா 100 mm. சென்டர் பாயிண்ட் ஆர்ஜின் தவிர இங்க இருந்து -50, -50ல இருந்து 20 mm கொஞ்சம் தள்ளி நிக்குது. அப்ப ஸ்பீடா வந்து 30 mm நிக்குது. கரெக்டாக 30 கொடுத்துருக்குமா? 30 mm வந்து இந்த இடத்துல நின்றுட்டு திரும்ப 5 mm ஸ்பீடா போய் நிக்குது. நின்றுட்டு ஜீரோல நின்றுட்டு ஜீரோல இருந்து சப்ரோகிராம கால் பண்ணோம். சப்ரோகிராம் கால் பண்ண உடனே என்ன ஆகுது? G91. G91னாவே நான் சொல்லியிருக்கேன், இன்கிரிமெண்ட்ல இறங்கும். சரியா? டூல் வந்து இன்கிரிமெண்ட்ல எந்த பாயிண்ட் 0 பாயிண்ட் இருக்கு 0 பாயிண்ட் இருக்கு அதுல இருந்து -1 mm இறங்குது. இறங்கிட்டு G42 கட்டர் கம்பவுண்டேஷன் ரைட், இந்த ரைட் டைரக்ஷன்ல இருந்து இப்படி மூவ் ஆகும், இந்த பக்கம் மூவ் ஆகும். சரியா? அப்படி போகும் டூல். அப்படியே பாத்தீங்கன்னா G42 D1. D1ங்கிறது ஏன் கொடுக்குறாங்க? கம்பல்சரி நீங்க G42 கொடுத்தாவே D1ங்கிறது கொடுக்கணும். ஏன்னா வியர் ஆப்செட், வியர்ல போய் நம்ம இப்போ சப்போஸ் இங்க -17 இருக்குல்ல, இப்போ போய் -70ல இருந்து -50க்கு போகுது. 50க்கு போகும்போது சப்போஸ் முன்ன பின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகி போகும். 50ங்கிறது 49, 49.5 அந்த மாதிரி சம்திங் போச்சுன்னா அதுல இருந்து வெளியே எடுக்கணும். வெளியே எடுக்கணும் நம்ம வியர்ல போயிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்ஷன் கொடுக்கணும். கொடுத்தா அது வந்து வெளியில வந்து ஓடும். இதுக்காக தான் நம்ம வியருங்கிறத யூஸ் பண்றோம். கம்பல்சரி G42ங்கிறத நம்ம யூஸ் பண்ணாவே D1ங்கிறத கொடுக்கணும். D1னா D1ல நீ எதுல சேவ் பண்றியா? இங்க H1 கொடுத்துருக்கியா? அப்ப D1ல சேவ் பண்ணணும். H2னா D2, அந்த மாதிரி எதுல நீ கொடுத்துருக்கியோ அதுல போய் பார்க்கணும். பார்த்துட்டு கரெக்ஷன் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துக்கலாம். சரி, அடுத்தது என்ன கொடுத்துருக்கோம்? G90, G42, D1, G01 லீனியரா மூவ் ஆகுது -70. அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து -70 அதே பாயிண்ட்ல இருக்கு. இந்த பாயிண்ட்ல இருந்து என்ன ஆகுது நடக்குது? ஹை 17 கொடுத்துருக்கனா? இங்க முக்கியமானது இருக்கு பாத்துங்க. இங்க G01 கொடுத்து X -17 கொடுத்துரும். இங்க G03, G03னா growth clockwise. சரியா? growth clockwise ஆர் ஆன்டி clockwise சொல்லுவாங்க. சரியா? இப்ப எனக்கு இந்த இடத்துல இப்படி நின்றுட்டு இப்படி இருந்து இப்படி எனக்கு ஒரு ரவுண்ட் அடிக்குது. சரியா? ஜாப் இந்த -70ல நிக்குது. இந்த ஐங்கிறது கம்மி. ஐனா எக்ஸ்ல ஒரு ரவுண்ட் அடிச்சு இந்த பாயிண்ட்ல நிற்கும். ஜே, இந்த ஜேன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஜே எது கொடுத்துருக்காங்கன்னா
இந்த பாயிண்ட பேஸ் பண்ணும். இங்க ஒய் தானே, ஒய்ல இருந்து ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்து இந்த இடத்துல நிற்கும். இப்போ நம்ம இங்க எக்ஸ் கொடுத்துருக்கோம் சரியா. இப்போ எக்ஸோட பேஸ் பாயிண்ட் வச்சு தான் ஓடிட்டு இருக்கு. அதனால இங்க எக்ஸ் 70 கொடுத்தா இங்க மைனஸ்ல கொடுத்தா இங்க பிளஸ்ல கொடுக்கணும். இதுதான் கான்செப்ட் சரியா. இங்க எப்பவுமே மைனஸ்ல கொடுத்தா இங்க பிளஸ்ல கொடுக்கணும். அதே மாதிரி சர்க்குலர் வந்தாவே G02 G03 மட்டும் தான் யூஸ் பண்ணணும் நீங்க சரியா. எங்கெல்லாம் சர்க்குலருங்கிறது வருது சுத்துதோ சுத்துற இடமெல்லாம் G02 G03 ரெண்டு தான் யூஸ் பண்ணுவாங்க சரி. அப்ப -70 தான் 70, அதாவது ஜாப் வந்து 20 mm தள்ளி நிக்குது, ஒரு பாஸ் அடிக்குது. அடுத்தது 66 மைனஸ் இங்க இருந்து ஒரு 4 mm நகருது, நகர்ந்துட்டு திரும்ப ஒரு பாஸ் அடிக்குது. இங்க கொடுத்தாவே பாஸ் அடிக்குதுன்னு அர்த்தம் சரியா, ஒரு இன்டர்போலேஷன் அடிக்குது. அடுத்து அங்க இருந்து 58க்கு 4 mm இறங்கி இறங்கி அடிச்சுக்கிட்டே போயிட்டு எண்டு வரைக்கும் போயிடுது. அது மாதிரி எத்தனை முறை ஓடுது, L10 10 முறை ஓடுது சரியா. இந்த 10 முறை இது சுத்தி சுத்தி வரும். ஒரு டைம் ஓடும்போது -1 mm -0.5 கொடுக்கலாம். 1 mm கொடுத்தா மெட்டீரியல் பொறுத்து நம்ம கொடுக்கணும். இப்ப அலுமினியம் வந்தா 1 mm கொடுக்கலாம். சப்போஸ் 0.5 தான் மேக்சிமம். எல்லாம் எந்த இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் இண்டஸ்ட்ரி உள்ள வந்து 0.5 கொடுப்பாங்க, 0.5 கொடுப்பாங்க. சப்போஸ் லோடு தாங்குச்சுன்னா 0.8 கூட கொடுக்கலாம், 1 mm கொடுக்கலாம் சரியா. சரி, நான் உங்களுக்கு தெரியறதுக்காக அந்த 1 mm கொடுத்துருக்கேன் சரி. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்ததா இப்ப சொன்ன முடிச்ச மாதிரி 4 mm ஓடுது. இங்க வந்து 4 mm ஓடுது, ஒரு இன்டர்போலேஷன் அடிக்குது. 4 mm ஒரு இன்டர்போலேஷன் அடிக்குது. அதே மாதிரி ஓடி முடிச்சுட்டு ஃபைனலா என்ன ஆகுதுன்னு பாருங்க, -70 ஓடி முடிச்சோட இங்க இருந்து நேரா 70 -70 வந்துருது. வந்துட்டு சப்ரோரம் முடிஞ்சிருது சரி. சப்ரோரம் முடிஞ்சிட்டு அடுத்த நேரம் என்ன பண்ணுது, இங்க சப்ரோரம் முடியுதுன்னா இந்த இடத்துல இருக்கும். முடிஞ்சிட்டு பிறகு G90 G0 Z100, அதாவது ஓடி முடிச்சுட்டு இந்த இடத்துல நின்றுட்டு இங்க இருந்து 100 mm மேல ஏறுது. டூல் ஏறிட்டு கூலண்ட் ஆஃப் ஆயிடுது. அங்க இருந்து ஹோம் போர்ஷன் போயிடுது. அதான் G91. எந்த பாயிண்ட்ல நிக்குதோ இருக்கிற பாயிண்ட்ல இருந்து எனக்கு ஹோம் போர்ஷன் போகும். அதாவது 100லயும் இருக்கலாம், 50ல இருக்கலாம், 40ல இருக்கலாம், எதுல இருந்தாலும் இருந்த பாயிண்ட்ல இருந்து எனக்கு ஹோம் போர்ஷன் போயிடும். போய் முடிச்ச பிறகு M05ங்கிறது ஆப்ஷன் ஸ்டாப், M05 ஆப்ஷன் ஸ்டாப், M01 சாரி M05ங்கிறது ஸ்பிண்டில் ஸ்டாப், M01ங்கிறது ஆப்ஷன் ஸ்டாப், M30 ப்ரோக்ராம் எண்ட் அண்ட் ரிவைண்ட், திரும்ப பழைய பேஜுக்கே போயிடும். இவ்வளவுதான். இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் கூட சொல்ல ஷேர் பண்றேன். என்னன்னா இப்ப நீங்க இந்த ஸ்கொயர் ஷேப் ஜாப் இருக்கு, இதே நீ சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்க ஜாப் வந்து எனக்கு மிஷினிங் பண்ணும். இதை நீங்க லேத்லயும் பண்ணலாம், லேத்துல இல்லாம நீங்க விஎம்சிலையும் பண்ணலாம். விஎம்ஸ்ல ரொம்ப சைக்கிள், அதாவது இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் டெப்த் ஆஃப் கட் கொடுக்காம ஸ்ட்ரைட்டா நம்ம எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்னா, இப்ப எனக்கு சிலிண்டர் ஷேப்ல ஒரு ஜாப் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிலிண்டர் ஷேப்ல ஒரு ஜாப் இருக்கு. இந்த ஜாப்ல இருந்து எனக்கு 10 mm இறங்கணும். நீ ஸ்ட்ரைட்டா 10 mm இறக்கலாம். இறக்கிக்கிட்டு நேரா இங்க போயிட்டு இன்டர்போலேஷன் இங்க ஆகுது இல்ல, இதே இன்டர்போலேஷன் நீங்க கொடுக்கலாம். ஆனா என்ன, இங்க இருந்து மூவ்மெண்ட் ஆகுது இல்ல, அந்த மூவ்மெண்ட் ஆகிற டிஸ்டன்ஸ் 1 mm 1 mm கொடுக்கணும். இங்க டெப்த் ஆஃப் கட் 1 mm கொடுத்தீங்களா, இங்க மூவ்மெண்ட் ஆகுறது 0.1 இல்ல 0.5. உங்க மிஷின் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். 0.5 அப்படி கொடுக்கலாம், இல்ல 0.3 கொடுத்துக்கலாம். எந்த மாதிரி எதுக்காக கொடுக்கணும்னா, இங்க மொத்தமா இறக்கிட்டோம். இப்போ எனக்கு ஓவரால் 10 தேவை சரியா. இங்க கொடுத்துருக்கானா 10 தேவை. எனக்கு சிலிண்டர் ஷேப்ல இருக்கு ஜாப். அந்த ஜாப் நீ என்ன பண்ணலாம், நேரா டூல் இப்படி இறக்கிடலாம். கீழே இறக்கிட்டு நேரா அந்த 10 mm நீ மொத்தமாக இறக்கிட்டு இங்க இருந்து கிட்ட போயிட்டு 1 mm இல்ல 0.5 கொடுத்துட்டு ஒரு ரவுண்டு, அடுத்து 0.5 கொடுத்துட்டு ஒரு ரவுண்டு, இந்த மாதிரியே அடிச்சதுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா சைக்கிள் டைம் கம்மியாகும். இப்ப இங்க மேல இருந்து ஒவ்வொரு 0.5 கரைச்சுக்கிட்டே இருந்தா டைம் ரொம்ப இதாகும். அதுக்கு நீ இங்க வந்துட்டு இந்த சைட்ல இருந்து 1 mm இல்ல 0.5 எடுத்துக்கிட்டே சுத்திக்கிட்டே வந்துச்சுன்னா உங்களுக்கு பினிஷிங் கரெக்டா வந்துடும். பிளஸ் சைக்கிள் டைம் ரொம்ப 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 குறையும் சரியா. அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் ஷேப்ல இருக்க ஜாப் வந்து பினிஷிங் பண்ணும் போது சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி குச்சி மாதிரி போயிட்டு, இப்போ எனக்கு இதான் சிலிண்டர் ஜாப் ஸ்டாப்னு வச்சுங்க. இந்த ஜாப்ல வந்து ஓடி முடிய போகுது. முடிஞ்சிச்சுன்னா எப்படி மெலிசா இருக்கும் கடைசியா வர பாஸ். அப்படி இருக்கும்போது ஒன்னு டூல் உடையும் இல்ல ஜாப் டேமேஜ் ஆகும். அப்படி இருக்குமா, அப்படின்ற பட்சத்துல நம்ம டூலும் உடையக்கூடாது, ஜாபும் டேமேஜ் ஆகக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம்னா இதுல ஒரு ட்ரில்ல இறக்குங்க சரியா. இதுல ஒரு ட்ரில்ல இறக்கிட்டு எவ்வளவு எம்எம் தேவையோ அவ்வளவு எம்எம் இறக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்டர்போலேஷன் அடிங்க. ஐஜே இன்டர்போலேஷன் போயிட்டு ரவுண்ட்ல அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா
அந்த ஹோல் இறங்கிடுச்சு இல்ல, அப்ப ஹோலும் உள்ள இறங்கிடுச்சு, அப்ப இந்த ஹோல் ஃப்ரீயா இருக்கும். அப்ப நீங்க அவுட்டர்ல ஐஜே இன்டர்போஷன்ல அடிக்கும் போது உங்களுக்கு ஜாபும் டேமேஜ் ஆகுது, டூலும் டேமேஜ் ஆகுது, சைக்கிள் டைம் ரொம்ப கம்மியாகும். இது ஒரு மெத்தட். இது எதுக்கு இந்த மாதிரி மெத்தட் சொல்றேன்னா, நீ ரவுண்ட் ஷேப்ல இருக்குன்னு வச்சுக்க, இந்த ஜாபுக்கு நீங்க போயிட்டு 0.1 கொடுத்து கரைச்சிட்டே இருந்தா டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். அதனால அதை கரைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஐடியா சொன்னேன். சரியா? மொத்தமா டூல் கீழே இறக்கிட்டு 10 mm இறக்கிட்டு சைட்ல 0.5 எடுத்துட்டு போனா உங்களுக்கு ரொம்ப சைக்கிள் டைம் கம்மியாகும். அதே மாதிரி இந்த அவுட்டர்ல எடுக்கிறதுக்கு முன்னாடி சென்டர்ல ஒரு ட்ரில் போட்டுருங்க. எதுக்காக ட்ரில் போட்டுருந்தோம்னா, சென்டர்ல ஒரு குச்சி மாதிரி ஒரு பீஸ் வந்து நிற்கும். அது நின்னதுன்னா ஒண்ணு டூல் உடையும், இல்ல ஜாப் ஏதாவது டேமேஜ் ஆகும். அதனால ஒரு ட்ரில்ல இறக்கிட்டு அதுக்கப்புறம் அவுட்டர்ல அடிக்கும். இது வந்து ஸ்கொயர் ஷாப்ல ஸ்கொயர் சைஸ்ல இருக்க ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. சிலிண்டர் ஷேப்ல இருக்க ஜாபுக்கு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? இப்ப நான் இங்க போட்டிருக்க ப்ரோக்ராம் எதுக்காக போட்டிருக்கோம், ஸ்கொயர் ப்ரோக்ராம் போட்டிருக்கோம். உங்களுக்கு தெரியுன்றதுக்காக இந்த சிலிண்டர் ஷேப் ஜாப்ல இப்படியும் ஓட்டலாம் நம்ம அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். இந்த மாதிரி ஓட்டினா உங்களுக்கு சைக்கிள் டைம் ரொம்ப சேவ் ஆகும். சரியா? சரி.